வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17 இந்த தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதற்குண்டான ஆன்லைன் டெஸ்ட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் டைரெக்டாக தர்மா அகாடமின்னு சர்ச் பண்ணாலே நம்ம அப்ளிகேஷன் வரும், அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, ஜிகே, அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, தமிழ், மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இன்றைய முக்கிய தினம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17 அனுசரிக்கிறோம். ஸோ அதான் 1987 அக்டோபர் 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள மனித உரிமைகள் மற்றும் விடுதலைக்கான சதுக்கம், அங்கே நிறைய மக்கள் கூடுறாங்க, அதாவது போராட்டம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த பசியாலும் பட்டினியாலும் அச்சத்தாலும் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாக மக்கள் போராடினாங்க. ஸோ அந்த அக்டோபர் 17 தான் ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா 1992 வறுமை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம இந்த தினத்தை அனுசரிச்சிட்ருக்கோம். அடுத்தது இரண்டாவது வினா, சிறந்த கல்வி நிறுவனங்களின் உலக தரவரிசை பட்டியல். இதில் பார்த்திங்க அப்படின்னா டைம்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. டைம்ஸ் கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் இடத்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்குது. 104 நாடுகளில் இருக்கிற 1799 பல்கலைக்கழகத்தை வச்சு தான் இந்த ரிசர்ச் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் இடம் ஆக்ஸ்போர்ட் வந்துருச்சு. இந்திய அளவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல ஐஐஎஸ்சி அப்படிங்கிற பல்கலைக்கழகம் இருக்குது. ஓகேங்களா? ஐஐஎஸ்சி அப்படிங்கிற பல்கலைக்கழகம் இருக்குது. மூன்றாவது இடம் பார்த்திங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்குது. ஓகேங்களா? அது நம்ம தமிழகத்தை சேர்ந்த, அதனால் கொடுத்துருக்கோம். அடுத்தது, ஸோ உலக அளவில் இதோட ரேங்க் பார்த்திங்கன்னா இது 250 to 300க்குள்ளே வருது. இது பார்த்திங்கன்னா 400 to 450க்குள்ளே வரும். புதிய தேசிய கல்விக் கொள்கை, இதுக்கு நிறைய எதிர்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? உத்தரகாண்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையை. உத்தரகாண்ட் முதல்வராக இருக்கவர் யாருன்னா புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் தான். மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதானும் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் சாமியும் சேர்ந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? புதிய தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிற முதல் மாநிலம் உத்தரகாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆசிய கோப்பை இப்போ லேடிஸ்க்கு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் பாய்ஸுக்கு நடந்தப்போ இலங்கை பட்டம் ஜெயிச்சிச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இலங்கை தோத்துருச்சு மகளிரில். ஓகேங்களா? ஸோ 7வது முறையாக இந்தியா ஆசிய கோப்பையை அடிச்சிருக்கு. 8வது பெண்கள் ஆசிய கோப்பை, மொத்தமே 8 தடவை தான் நடந்திருக்கு. 7 இந்தியா அடிச்சிருக்கு. ஒரு தடம் போன டைம் பார்த்திங்கன்னா வங்காளதேசம் ஜெயிச்சிருக்கு. ஸோ 8வது பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் மைதானம் வங்காளதேசத்தில் உள்ள சில்ஹைட் நகரில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபைனலில் பார்த்திங்கன்னா இலங்கையை தோற்கடிச்சு நம்ம ஆளுங்க பட்டம் அடிச்சிருக்குங்க. 2022ஆம் ஆண்டிற்கான உலக பசுமை நகர விருது ஹைதராபாத்துக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டிற்கான உலக பசுமை நகர விருது ஹைதராபாத்துக்கு கிடைச்சிருக்கு. சர்வதேச தோட்டக்கலை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. தென்கொரியாவின் கெஜுஜுவில் நடைபெற்ற தோட்டக்கலை உற்பத்தியாளர்கள் சர்வதேச சங்கம் விருதுகள் விழாவில் இதை அறிவிச்சிருக்காங்க. உலக முதலாளிகள் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16 அனுசரிக்கிறோம். உலக முதலாளிகள் தினம் ஆண்டு முழுவதும் தங்கள் வாழ்விற்கு உறுதுணையாகவும் ஆதரவாக இருக்கும் முதலாளிகளுக்கு ஊழியர்கள் தங்கள் நன்றியினை தெரிவிக்கும் நாளாக இதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். உலக உணவு தினம், அதுவும் அக்டோபர் 16 தான் அனுசரிக்கிறோம். உலக உணவு தினம் உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் அவதிப்படும் மக்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த தினம் 1979 நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபையோட உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் மூலம் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் தர்மா அகாடமி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தரமான வீடியோக்கள் வந்துடும். தீபாவளி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்காக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய புக்ஸுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? பாய்.